இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக, சமதர்ம நாடாக, ஜனநாயக குடியரசு நாடாக அமைத்துக் கொள்கிறோம். அரசியல் சட்டத்தை வந்து யாருக்கு உண்டு? We the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இதுதான் முதல் வரி. இந்த வரி இருந்தால்தான் இந்தியா இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று அவர்கள் கனவு கொண்டார்கள். அந்த கனவு இன்றைக்கு என்ன ஆயிருக்கு? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? சத்தியமங்கலம் என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல தீபாவளி, எங்க வீட்டு தீபாவளி மாறிட்டு போகுது, மாறிட்டு பிரியாணி ரம்ஜான் எங்களுக்கு வருது, கிறிஸ்துமஸ் தேர்வு வருது, 3 பேர் வளர இருக்கும். அவர் கடவுள் அவர் கும்பிடுறாரு, இவர் கடவுள் கும்பிடுறாரு. இதுல எங்களுக்கு ஒரு அரசியல். ஆனால் அப்படி இருந்த இந்தியாவை 1947 இத்தனை தலைவர்கள் தியானம் செய்த இந்தியாவை இன்றைக்கு கட்டமைத்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மதத்தால், சாதியால், ஏன் மொழியால் பிளவு செய்த அரசியல் நடத்துகின்ற ஒரு கொடுங்கோன்மைத்தனமான ஆட்சியை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் RSS என்கிற பெயரில், பிஜேபி என்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கறதுக்கு நாடு. ஆக எல்லா மாநிலங்களுடைய மொழி அடையாளம் ஒழுங்கி போகணும். எல்லா அடையாளம் இருக்கக்கூடாது. அவர் ஒரு அடையாளம் இல்லை, எல்லாம் ஒரே அடையாளம் தான் என்று சொல்லுகின்ற ஒற்றை பண்பாடை கொண்டு வருகின்ற வேலையை இன்றைக்கு இந்தியாவில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை வேலை கேட்டா எல்லாரும் ஊழல்வாதிகள், திமுக ஊழல் கட்சி, அந்த கட்சி ஊழல் கட்சி, இந்த கட்சி ஊழல் கட்சி. ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு ஒருவேளை இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆட்சி மாறி மோடி அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இந்த 2 மாத காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவை பற்றி மட்டுமே ஆராய்ச்சி செய்து விசாரணை கமிஷன் போட்டால் நிச்சயமா எல்லாரும் ஓட்டு உட்பட எல்லாத்துக்கும் இருக்கு ஒண்ணு. அவ்வளவு தப்பு நடந்தது. ஸ்பெக்டர் 7 தான் சொன்னீங்க, அதுக்காக ராஜா தேர்வு வச்சுங்க. 1,26,000 கோடி இல்ல, 1,26,000 கோடி இந்த தேசத்தை நம்ப வச்சுக்கல. நான் போய் ஜட்ஜிட்ட நிற்கும் 40 வயசு. அவர் பார்த்தாரு, ஏன்னா 45-40 வயசு பேட்டி கொடுத்துருந்தா 1,26,000 சுட்டுறாங்கன்னு பார்த்தாரு. என்ன ஆனால் நாங்களே நின்று, நாங்களே கோர்ட்டுக்கு போய், நாங்களே பேசி, நாங்களே பொட்டி ஏறி சாட்சி சொல்லி அது உண்மையில நின்று சொன்னோமே. ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா? அதே ஸ்பெக்ட்ரத்தை மீண்டும் 7 முறை இல்லாமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு தாரை வார்த்திருக்கிறார்கள். அந்த கம்பெனி எல்லாம் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்து எத்தனை கோடி தெரியுமா? 500 கோடி, 600 கோடி, 400 கோடி. அதை விட பொதுமக்கள் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் சொன்னேன் 20 வருஷமா இருக்காங்க நடக்கும்போது நீங்க முதலமைச்சர், இப்போது பிரதமர், உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் உங்களை கேவலப்படுத்திருக்கு, வாங்க பதில் சொல்லணும்னா சைலன்ஸ். இதுவரை நாடாளுமன்றத்தில் இந்த அரசாங்கத்தின் மீதோ மோடியின் மீதோ ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் இதுவரை எந்த அமைச்சரும், எந்த பிரதம அமைச்சரும் வந்து பதில் சொல்ல வரலாறே கிடையாது. ஆனா வருவாங்க, கையில் கூடுவாங்க, சட்டம் போடுவாங்க, அவங்க வேண்டிய எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றிவாங்க, அட்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு காட்டாட்சியை, ஜனநாயகத்தை குறைக்கின்ற ஆட்சியை நான் பார்த்து 7 வயசுல நான் பார்த்தேன். இங்க வந்து யாரும் பார்த்து மாட்டேன்.